வணக்கம் சகாப்தம் காணொளி நேயர்களே. முகங்கள் அத்தியாயம் 39. நந்தினி ஆகை என்ற சந்திரிகாவின் வார்த்தையை ருத்ர பிரதாப், பிரகாஷ் இருவராலுமே நம்ப முடியவில்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் சந்திரிகாவின் முகத்தில் இருந்த பிரகாசம் அவர் கூறுவது உண்மை என்றது. பின்னால் நின்று கொண்டிருந்த ஷாமளா முன்னே வந்து ருத்ரனின் காதருகே எனிதிங் இஸ் பாசிபிள் என்று கிசுகிசுத்தவர், நான் அவங்கள பார்க்கணும் என்று முன்னே வர முயன்றார். நோ. ஒற்றை வரியில் ஷாமளாவை தடுத்தவன் கார் சாவியை பிரகாஷின் கைகளில் திணித்துவிட்டு பக்கத்து அறையை நோக்கி நடந்தான். கடவுளே, எதுவும் விபரீதமாகிவிடக் கூடாது மனதிற்குள் வேண்டிக் கொண்டான் பிரகாஷ். நந்தினிக்கு பேய் பிடிச்ச விஷயத்த ருத்ரன் கிட்ட சொல்லிட்டியா என்று சந்திரிகா கேட்க ஷாமளா பிரகாஷை கேள்வியாய் நோக்கினார். இந்த 2 பேர்கிட்ட என்ன தனியா விட்டுட்டிய ருத்ரா, இவங்களுக்கு அந்த பேயே பரவாயில்ல போல மனதிற்குள் புலம்பி தீர்த்தவன், இல்ல சொல்லல மேடம் என்றான். அதான் தைரியமா போறாரு என்று சந்திரிகா கூற தலையில் ஓங்கி அடித்துக் கொள்ளலாம் போல் இருந்தது அவனுக்கு. கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த ருத்ரன் எதை பற்றியும் சிந்திக்காமல் விரைந்து சென்று சந்தனாவை தன் நெஞ்சோடு இறுக அணைத்துக் கொண்டான். இத்தனை நேரம் அவளை இழந்துவிட்டதாக எண்ணி அவன் மனம் பட்ட வேதனை அவன் மட்டுமே அறிந்த உண்மை. அவனது பிடியிலிருந்து விடுபட துடித்து துள்ளி திமிரியவளை மென்மையாகவே விடுவித்தான். அவன் விடுவித்ததும் விழுந்தடித்துக் கொண்டு அந்த அறையின் கடைக்கோடியில் சுவற்றின் மூலையில் குறுகி நின்றபடி அவனை வித்தியாசமாக பார்த்தாள் சந்தனா. இத்தனை நாள் அவளது கண்களில் கோபத்தை தான் அவன் அதிகம் பார்த்திருக்கிறான். ஆனால் இப்போது பயம், பதட்டம், படபடப்பு, தூக்கமின்மையால் ஏற்பட்ட கருவளையம், எல்லாவற்றையும் சந்தேகத்தோடு பார்க்கும் கண்கள், இப்படி எல்லாம் ஒரு சேர அவளது முகமே விகாரமாக இருந்தது. இதற்கு முழு காரணம் நீதான் ருத்ர பிரதாப் என்று சாடியது மனதின் ஓர் மூலையில் இருக்கும் கடவுளின் குரல். உண்மை வலித்த பொழுதும் அதனை மாற்றும் வழி தெரியாமல் தவித்தான். நெடுதூரம் வந்துவிட்ட பிறகு திரும்பி போகும் வழி மறைந்து விட்டது போல் இருந்தது. இதோ இருப்பது ஒரே வழிதான். அதில்தான் அவனும் போக வேண்டும், சந்தனாவையும் உடன் அழைத்து செல்ல வேண்டும். கண்களை ஒரு முறை அழுந்த மூடித்திருந்தவன், என்கிட்ட சொல்லாம எங்க போன நந்தினி? வேண்டுமென்றே நந்தினியில் ஓர் அழுத்தம் கொடுத்தான். அவளது கண்கள் கலங்கின. கண்ணீர் வெளியே விழுந்து விடாமல் கைகளால் அழுந்த துடைத்தவள், நந்தினி செத்துட்டா என்றால் கடித்த பற்களிடையே. அடிமேல் அடி வைத்து அவளை நெருங்கியவன், ஏன் முன்னாடி நிக்கிற நந்தினி செத்துட்டான்னு நீ சொன்னா என்னால எப்படி நம்ப முடியும்? என்னால மட்டும் இல்ல, உங்க அம்மாவால, ஏன் இந்த உலகமே நம்பாது. ஒருவர் எழவே முடியாமல் எப்படி அடிக்க வேண்டும் என்று பயின்றவனாயிற்றே ருத்ரன். இப்போது அவளும் குறைந்தவள் இல்லையே. யானை பலம் தன்னுள் இருப்பது போல் உணர்ந்தாள். நம்ப வைக்கும் நாள் ரொம்ப தூரம் இல்ல. வார்த்தையில் ஒரு திமிர் இருந்தது. ஓ, ஐ சி. சாவதானமாக பதிலளித்தவன், நம்பினா பாக்கலாம், அதுவரை நீ நந்தினிதான். ஏன் எப்பவுமே நீ நந்தினிதான். நந்தினி என்ற வார்த்தையை கேட்க பிடிக்காமல் காதுகளை இறுக மூடிக்கொண்டவளை மேலும் நெருங்கி அவளது காதுகளிலிருந்து வலுக்கட்டாயமாக அவளது கைகளை விலக்கியவன் அவள் திமிருவதை பொருட்படுத்தாமல், எல்லாம் சரிதான், ஆனா அந்த வீடியோவை மறந்துட்டியே கவலையுடன் விசாரித்தான். கைகளை அவனிடமிருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றவள், அதுதான் சந்தனாவும் செத்துட்டாளே, இனி அவ வீடியோ என்ன ஆனா எனக்கென்ன? அவனை காயப்படுத்த கூறியதுதான். ஆனால் மனதிற்குள் அவன் அந்த வீடியோவை அழித்துவிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அவளது பேச்சில் இருந்த முரணை கவனித்தவன், நந்தினி, சந்தனா 2 பேருமே செத்துட்டாங்க, அப்போ நீ யாரு? அவளுக்கு உண்மையை உணர்த்த அவன் கேட்ட கேள்வி அவளை வெகுவாக பாதித்தது. தலையை 2 கைகளால் அழுந்த பற்றியவள், தெரியல, நான் கண்கள் இங்கும் அங்கும் இலக்கில்லாமல் உழன்றன. அவளது மனநிலை புரிய அருகிலிருந்த தண்ணீர் பாட்டிலின் மூடியை திறந்து அவள் புறம் நீட்டினான். பிளீஸ் கொஞ்சம் தண்ணி குடி என்றான். தண்ணீர் பாட்டிலையும் ருத்ர பிரதாப்பையும் மாறி மாறி பார்த்தவள், நோ என்று கிரீச்சிட்டாள். இதுல என்ன கலந்திருக்க? நான் குடிக்க மாட்டேன், நீ ஒரு கொலகாரன், நீ என்னையும் கொன்னுடுவ, போ போ என்று கத்தியவள் வேகமாக நடந்து வாஷ் பேசின் குழாயை திறந்து அதில் வந்த தண்ணீரை குடித்தாள். தலை லேசாக சுற்றுவது போல் இருந்தது. கொஞ்சம் தண்ணீரை முகத்தில் வேகமாக அடித்துக் கொண்டாள்.
குழப்பத்துடன் அவளையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தவனை நிமிர்ந்து பார்த்த சந்தனா, "Why are you staying here? Get lost! Go!" என்று கத்திக்கொண்டே அவனிடம் விரைந்து அவன் நெஞ்சில் கை வைத்து பின்னே தள்ளியவள் அவன் கையிலேயே மயங்கிச் சரிந்தாள். அவளை படுக்கையில் கிடத்தியவன் முகத்திலிருந்த தண்ணீர் துளிகளை தூவாலையால் ஒற்றி எடுத்தான். கலைந்திருந்த கேசத்தை தன் கைகளாலேயே சீர்படுத்தினான். ஏனோ அவளது அருகாமையை விட்டு விலகவே மனம் வரவில்லை. அவள் அருகிலேயே இப்படியே அவளை பார்த்து கொண்டே இருந்துவிட மனம் துடித்தது. இருப்பினும் அவனுக்கென்று சில கடமைகள் இருக்கின்றனவே. செல்போனை எடுத்து ஷியாமளாவை அழைத்தான். அவர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டார். "டோன்ட் வரி சார், 2 நாளா தூங்காம குழப்பத்தோடு இருந்ததால வந்த மயக்கம்தான். டேப்லெட்ஸ் போடாததால கொஞ்சம் ஹெவி டோஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். நல்லா தூங்குவாங்க. லெட் ஹர் டேக் ரெஸ்ட்" என்று விட்டு சென்றார். ருத்ரன் அவளை விட்டு துளியும் அகன்றான் இல்லை. சந்திரிகாவை ஒருவாறு சமாளித்துவிட்டு ருத்ர பிரதாப்பை சந்திக்க வந்தான் பிரகாஷ். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த சந்தனாவை பார்த்தவன், "ஷியாமளா என்ன சொன்னாங்க?" என்று கேட்டான். "நல்லா தூங்கட்டும்னு சொன்னாங்க. நீ தேவ்நாயரை காண்டாக்ட் பண்ணியா? இன்னும் அங்க என்ன பண்றான்?" "நமக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு ருத்ரா." முகத்தில் சந்தோஷம் மின்ன பேசிய பிரகாஷை பார்த்து லேசாக ருத்ரனின் இதழ்கள் விரிந்தன. "ஓல்டு நியூஸ் டூட்" என்று முடித்தவனின் கண்களும் சிரித்தன. பிரகாஷும் சிரித்து விட்டான். "எப்ப இங்க வருவான்?" "அங்க கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கான். சோ ஃபிளைட் எல்லாம் கேன்சல்." "எல்லா சைடும் லாக் ஆன மாதிரி இருக்கு பிரகாஷ். ஏதோ மனசுக்கு தப்பாவே படுது. ஐ ஃபீல் சம்திங் இஸ் ராங்." "உன்னோட இந்த ஃபீலுக்கு காரணம் இவங்க தானே?" என்று கட்டிலில் தூங்கிக் கொண்டிருப்பவளை கண்களால் சுட்டிக்காட்டினான். எதுவும் பேசாமல் மீண்டும் சந்தனாவின் முகத்தில் தன் பார்வையை பதித்தான். "எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட் ருத்ரா. தேவ் நாயர் எவ்வளோ சீக்கிரம் வரானோ அவ்வளவு நல்லது. லெட்ஸ் புட் அன் எண்ட் டு ஆல் திஸ்." "நிச்சயம் ருத்ரா, நீ நினைக்கிறது கட்டாயம் நடக்கும்." நண்பனுக்கு ஆதரவாய் பேசினான் பிரகாஷ். முகங்கள் அத்தியாயம் 39 நிறைவடைந்தது. அத்தியாயம் 40. மாலை நெருங்கிவிட்டது. சந்தனா விழித்தாள் இல்லை. ஷியாமளா உடனிருந்தார். அவள் விழித்ததும் எழுப்புமாறு கூறிவிட்டு ருத்ரனும் பிரகாஷும் சிறிது நேரம் தூங்கி எழுந்தனர். இன்றைக்கும் இரவு படப்பிடிப்புதான். அதற்கான ஏற்பாடுகளை ஹோட்டலில் இருந்தபடியே செய்து கொண்டிருந்தான் ருத்ர பிரதாப். ஏனோ அவள் விழித்ததும் அவளை பார்த்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று அடம் பிடித்தது அவன் மனம். கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் பிரகாஷ். அவனது முகத்தில் பதட்டம் அப்பட்டமாக தெரிந்தது. பேசிக் கொண்டிருந்த போனை கட் செய்துவிட்டு அவனை எதிர்கொண்டான் ருத்ர பிரதாப். "ருத்ரா, கிருபாகரன் வராரு." "வாட்? எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரலையே." தன் செல்போனை எடுத்து SMS, வாட்ஸ்அப் ஏதாவது வந்திருக்கிறதா என்று மீண்டும் சரிபார்த்தான். எதுவும் இல்லை. எதிர்பாராத இந்த பிரச்சனையை சமாளித்துத்தான் ஆக வேண்டும். "நீ ஏன் டென்ஷன் ஆகிற பிரகாஷ்? அவர் யார பார்க்க வராரு? நந்தினியையா, என்னையா, இல்ல உன்னையா?" "தெரியல ருத்ரா." "இட்ஸ் ஓகே, நீ ரூமுக்கு போ. என்கிட்ட வந்தா நான் சமாளிக்கிறேன். நந்தினி கிட்ட போனா ஷியாமளா பார்த்துப்பாங்க." "இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். நல்லதோ கெட்டதோ உன் கூட தான் இருப்பேன்." அவன் பேசி முடிக்கவும் கதவு தட்டப்படவும் சரியாக இருந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின் ருத்ர பிரதாப் சென்று கதவை திறந்தான். வெளியே அவர்கள் எதிர்பார்த்தது போல் கிருபாகரன் தான் நின்றிருந்தான். "வாட் அ சர்ப்ரைஸ் கிருபாகரன், கமன்" என்று கதவை திறந்து விட்டான் ருத்ர பிரதாப். விரைப்பாக உள்ளே வந்தவன் தன் கரத்தை ருத்ர பிரதாப்பின் புறம் நீட்டி, "கிளாட் டு மீட் யூ ருத்ர பிரதாப்" எனவும் ருத்ரனும் வேறு வழியின்றி கை கொடுத்தான். "நான் வந்ததே சர்ப்ரைஸ்னு சொன்னீங்க. பட் உங்களுக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் காத்துக்கிட்டு இருக்கு மிஸ்டர் ருத்ர பிரதாப்." பூடகமாக பேசியவனுக்கு சோஃபாவை காட்டிவிட்டு, "இஸ் இட்? ஐ லைக் சர்ப்ரைசஸ்" என்று சாவதானமாக அவனும் இருக்கையில் அமர்ந்து கொண்டான். இவர்களை பார்த்து கொண்டு படுக்கையில் அமைதியாக அமர்ந்திருந்தான் பிரகாஷ். அவனை ஒருமுறை பார்வையால் அளந்த கிருபாகரன், "என்ன பிரகாஷ் சார், நலமா? மூஞ்சி சரியில்லையே." "அதெல்லாம் ஒன்னும் இல்ல சார், தொடர்ந்து ஷூட், அதான் கொஞ்சம் டயர்டு" என்று ஏதோ சொல்லி மழுப்பினான். "பிரகாஷ், சாருக்கு டீ சொல்லு" என்று நண்பனை காப்பாற்றினான் ருத்ர பிரதாப். "சொல்லுங்க மிஸ்டர் கிருபாகரன், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ?" "நான் நந்தினி மேடமை கூட்டிட்டு போக வந்திருக்கேன்." "காரணம்?" "இதோ ஆர்டர்ஸ்" என்று தமிழக காவல்துறையின் ஆர்டரை ருத்ர பிரதாப்பின் முன் நீட்டினான்.
உள்ளே லேசான நடுக்கம் ஏற்பட்ட போதும் அதனை வெளியே காண்பிக்காமல் அந்த பேப்பரில் அச்சிடப்பட்டிருந்ததை படிக்கலானான். அதன் சாராம்சம் இதுதான். நந்தினியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நந்தினிக்கும் சந்திரிகாவிற்கும் DNA டெஸ்ட் எடுக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. முகமெல்லாம் வெற்றியின் தடம் தெரிய ருத்ரனை பரிதாபமாக பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்தான் கிருபாகரன். பேப்பரிலிருந்து தன் பார்வையை அகற்றி கிருபாகரனை ஏறிட்ட ருத்ரன், நந்தினி மேடமோட ரூமு பக்கத்து ரூமு. நீங்க தப்பா இங்க வந்துட்டீங்க சார். குரலை சிறிதும் ஏற்றாமல் தெளிவாக பேசியவன் சாவதானமாக சேரில் சாய்ந்து அமர்ந்தான். தனக்கும் இந்த DNA ரிப்போர்ட்டிற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது போல் இருந்தது அவனது தோரணை. எதற்காக இங்கே வந்திருக்கிறோம் என்று தெரிந்தால் ருத்ர பிரதாப் உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் பேசக்கூடும் என்று போனின் ரெக்கார்டரை ஆன் செய்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு ஆர்வமாக வந்திருந்த கிருபாகரனுக்கு இது சிறு ஏமாற்றம்தான். இருப்பினும் அதனை பின்தள்ளி ருத்ர பிரதாப்பின் முகத்தை கூர்ந்து பார்த்தவன், உங்களோட இந்த கான்பிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ்டர் ருத்ர பிரதாப் என்று தன்னால் ஆன மட்டும் முயன்று பார்த்தான். இதுல கான்பிடன்ஸ் எங்கிருந்து வந்தது? நீங்க DNA டெஸ்ட் எடுக்க போறது நந்தினிக்கு தானே? உண்மை தெரிகிற நேரம் வந்துடுச்சு ருத்ர பிரதாப். ஓ அப்படியா? என்ன உண்மை? ருத்ரனின் இந்த வாக்கியம் கிருபாகரனின் பொறுமையை மலையேறச் செய்தது. அவனை பேச வைத்து அதை கண்டிப்பாக ரெக்கார்ட் செய்ய வேண்டும் என்ற உந்துதலில் ஒரு கொலை, ஒரு ஆள்மாறாட்டம், ஒரு பிளாக்மெயில், இது எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை வருஷம் தண்டனைன்னு உங்களுக்கு தெரியுமா ருத்ரா? நான் வக்கீல் இல்ல மிஸ்டர் கிருபாகரன். துளியும் அசரவில்லை ருத்ர பிரதாப். அவனை நெருங்கி வந்து காதருகே கிசுகிசுப்பது போல், சந்தனா உங்களுக்கு எதிரா ஸ்ட்ராங்கா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க என்று கூறி ருத்ரனின் முகம் பார்த்தான். சந்தனாவா? கண்கள் விரிய லேசாக அதிர்ந்தவன் உடனே தன்னை சமணப்படுத்தி கொண்டு, சந்தனா தான் செத்துட்டாங்களே சார், உங்ககிட்ட ஃபுல் ரெக்கார்ட்ஸ் இருக்குமே. அதெல்லாம் நீங்க குக் பண்ண ரெக்கார்ட்ஸ். நந்தினிய கொன்னுட்டு சந்தனாவை நந்தினின்னு இந்த உலகத்தை நம்ப வச்சு சந்தனாவை பிளாக்மெயில் பண்ணி எல்லாமே சந்தனா சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ நந்தினியா நடிக்கிறவங்க அவங்க வாக்கு மூலமாவே சொல்லிட்டாங்க. முடித்தவன் ஒரு வெற்றி புன்னகையுடன் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தான். இனி ருத்ர பிரதாப் தான் பேச வேண்டும் என்பது போல் இருந்தது அவனது தோரணை. ஓ, இப்ப இருக்கிறது சந்தனாங்கிறதுக்கு அவங்க வாக்குமூலத்தை தவிர வேற ஏதாவது சாட்சி இருக்கா? ருத்ர பிரதாப் ஏதேனும் பேசுவான் என்று ஆர்வமாக காத்திருந்த கிருபாகரனுக்கு அவன் தன்னிடமே ஒரு கேள்வி கேட்டு நிறுத்தியது ஏமாற்றத்தை கொடுத்தது. இருப்பினும் தன் கையில் இருந்த இன்னொரு பேப்பரை அவன் புறம் நீட்டினான். பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்ததுக்கான கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். சந்தேகமா இருந்தா உத்து பார்க்கலாம். கீழே டாக்டர் சர்மாவோட கையெழுத்து இருக்கும். அவன் காட்டிய பேப்பரை முற்றிலும் ஒரு முறை நோட்டமிட்டான் ருத்ர பிரதாப். பதில் சொல்ல டைம் எடுத்துக்கிறியா? நல்லா எடுத்துக்கோ, எப்படியும் நீ இப்ப பேசிதான் ஆகணும் என்று தன்னுள் பேசிக்கொண்டான் கிருபாகரன். படித்து முடித்த டாக்குமெண்டை சோஃபாவில் போட்டுவிட்டு, பிளாஸ்டிக் சர்ஜரி நடக்கலன்னு நான் எப்ப சொன்னேன்? சந்தனா இறந்த அதிர்ச்சியில நந்தினி மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அவங்களோட தாடையில அடிபட்டு மார்க் வந்துடுச்சு. அவங்க ஒரு நடிகை, அதனால அவங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சோம். இதுல நீங்க சந்தேகப்படுற மாதிரி என்ன இருக்கு? மீண்டும் கேள்வியை கிருபாகரனிடமே விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்கலானான் ருத்ர பிரதாப். அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் ஒரு திக் மனநிலையோடு பார்த்து கொண்டிருந்தான் பிரகாஷ். ருத்ரன் பேசியதில் கிருபாகரனின் ஈகோ பாதிக்கப்பட்டது. உடனே சந்தனா பேசிய வீடியோவை ஆன் செய்து அவன் முன் வைத்தான். அதனை எந்தவித முகமாற்றமும் இல்லாமல் பார்த்து முடிப்பது ருத்ர பிரதாப், பிரகாஷ் இருவருக்குமே கடினமாக இருந்தது. அதனை தன் மனதில் தெளிவாக பதிவு செய்து கொண்டான் கிருபாகரன். வீடியோ முடிந்ததும் ஆஃப் செய்து மீண்டும் ரெக்கார்டரை ஆன் செய்து தன் பாக்கெட்டினுள் போட்டுக்கொண்டான். இப்போது ருத்ர பிரதாப் பேசித்தான் ஆக வேண்டும். வீடியோவின் தாக்கம் இருந்த பொழுதும் தன்னை ஒருவாறு சமாளித்துக் கொண்டு தொண்டையை செருமிக் கொண்டு பேச முயன்றான் ருத்ர பிரதாப். முகங்கள் அத்தியாயம் 40 நிறைவடைந்தது. நன்றி.